ஜெயக்குமார்னு 2009 தான் அண்ணா கூட எனக்கு பழக்கம். அன்று முதல் இன்று வரை என்னை தம்பி என்று பாசத்தோடு எங்கிருந்தாலும் அழைக்கும் ஒரு அண்ணனாக அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு நாம் ஒவ்வொரு வார்டுகளாக நாம் நல உதவிகளை வழங்க வேண்டும், என்னால் இயன்ற முடிந்த அளவுக்கு நான் செய்ய வேண்டும் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அண்ணனை பார்த்துதான் நானும் 2015ஆம் ஆண்டு ஒரு அறக்கட்டளை சத்தியம் ஹியூமானிட்டி ஃபவுண்டேஷன் என்கிற அறக்கட்டளை நானும் நிறுவினேன். அதன் மூலம் பல்வேறு திட்டங்களை நல உதவிகளை வழங்கி வந்தேன். ஒரு முறை தம்பி உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்னை தொடர்பு கொள் என்று சொன்னார். அந்த உள்ளம்தான் அண்ணனிடம் எனக்கு பிடித்தது, கருணை தான் எனக்கு பிடித்தது. அதே போல் எங்கள் பகுதியை சார்ந்த ஆலயங்கள், குடை விழாக்கள், பல்வேறு மருத்துவம் சார்ந்த கல்வி சார்ந்த ஏதாவது உதவிகள் கேட்டால் உடனடியாக அண்ணனை தொடர்பு கொண்டால் உடனடியாக தம்பி வரசொல் 10,000 கொடுத்து விடுகிறேன் என்று எளிமையான முறையில் நம்மிடம் கூறி வழங்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்ட இந்த அண்ணன் இங்கு அமைத்து வைத்திருக்கின்ற அம்மா அப்பா ட்ரஸ்ட் நல்லபடியாக இன்னும் சமூக பணிகளை, கல்வி, பொருளாதாரம், அரசியல், இன்றைய சமூகத்தில் அரசியல் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆகவே 18 வயது முதல் 25 வயதுடைய ஆண் பெண்ணுக்கும் உங்கள் ட்ரஸ்டின் வழியாக அரசியல் பயிற்சி வகுப்பையும் நடத்த வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னை போன்ற இளைஞர்கள், அண்ணன் சீலன் அண்ணனை போன்ற இளைஞர்கள், அண்ணன் செல்வகுமார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இங்கு இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரமும் தேவை. அதை உணர்ந்து இப்படிப்பட்ட அம்மா அப்பா ட்ரஸ்ட் போன்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இங்கு இருக்கின்ற சமூக கட்டமைப்பை நாம் உருவாக்க வேண்டும். அதோடு இல்லாமல் மருத்துவம், கல்வி, சுற்றுச்சூழல், முதியோர் இல்லம் போன்றவை இன்னும் வரும் காலங்களில் நீங்கள் நல்ல முறையில் நடத்தி பல்வேறு வெற்றிகளை காண வேண்டும் என்று கூறி நாம் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாகவும் சத்தியம் ஹியூமானிட்டி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். மருத்துவம், கல்வி, சுற்றுச்சூழல் ஆகியவை மூலம் தொண்டு நிறுவனம் இன்னும் அம்மா அப்பா ட்ரஸ்ட் சிறக்க வாழ்த்துறை வழங்கிய எஸ்.சி. மேசி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக விளவூர் முன்னாள் துணைத் தலைவர் பி. ஐசக் சாம்ராஜ் MA LLB அவர்களை குறுகிய உரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக அனைவரின் பெயரையும் குறிப்பிட வேண்டாம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொள்கின்ற எனது இனிய நண்பர் திரு ஜெயக்குமார் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்களே, சிறப்புரை வழங்க அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, இங்கு நலத்திட்ட உதவிகள் பெற காத்திருக்கின்ற அன்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே நேரம் கம்மின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லிடுறேன். உதவி பண்ணுறவங்கள 2 விதம் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். ஒன்று உதவி கேட்டு உதவி பண்ணுறவங்க. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா தேவைக்கு அறிந்து தானாக முன்வந்து உதவி பண்ணுறவங்க. 2 வகை எனக்கு தெரிஞ்சு. அதில் ஜெயக்குமாரை பொறுத்தவரை நான் 2ஆவது இடத்துல எடுத்திருக்கேன். என்னென்னா எனக்கு ஜெயக்குமாரை கிட்ட ஒரு 25 வருஷமாக பழக்கம் உண்டு. பட் ரொம்ப நாள் போகிற டச் விட்டு போச்சு. கிட்டத்தட்ட 2019-20 நினைக்கிறேன். நான் SLB அரசு மேல்நிலைப்பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக செயல்பட்டுருந்தேன். அப்போ அந்த ஸ்கூலுக்கு கொஞ்சம் நலத்திட்டங்கள் தான் வாங்கிட்டு இருந்தேன். MD MLS இருந்த ஒரு தண்ணி தொட்டி, ஒரு ஸ்டேஜ், ஸ்மார்ட் கிளாஸு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜெயக்குமார் ஏதோ கேள்விப்பட்டிருக்காரு. அதை திடீர்னு அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு 50 பிள்ளைகளுக்கு இலவச சீருடை வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 25-30 சீருடை எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, மீதி கிடைக்கல. அப்போ இதை கேள்விப்பட்டாரோ தெரியல, என்னென்னு அவராட்டே முன் வந்து என்கிட்ட அந்த உங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யலாம்னா சொல்லுங்கன்னே நான் செய்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அந்த சீருடை வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் ஒரு 10-15 ஷார்ட்டேஜாக இருக்குது. சொன்ன உடனே என்ன பண்ணாருன்னா அந்த 15 ஷார்ட்டேஜ் சீருடையா நானே உங்கள் பள்ளிக்கு தாரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னா முன்னிலைப்படுத்தவே இல்லை. அதில் அவராக வந்து அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸை மட்டும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டார். வந்து அன்னைக்கு அந்த தானாக வந்து அந்த உதவியை செஞ்சார். மேலும் அந்த ஸ்கூலுக்கு என்ன வேணுமோ பிள்ளைகளுக்கு கல்விக்காக எது வேணுமோ செய்யணும்னாரு. அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதனால் அவர் மேலும் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வார்னு நினைக்கிறேன்.
அதே போல நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிற கருத்து ஆனால் சீலன் அவர்கள் சொல்லிட்டாங்க. முக்கியமா இன்னைக்கு 1001ங்கிறது நமக்கு அதை தாண்டி போறதை விட குறைகிறது நல்லதா இருக்கும். என்னன்னா வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், இதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதில் ஒரு தொழிற்சாலைகள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்க்கை முன்னேற்றம் வந்து தொழிற்சாலைகள் இருக்கணும். அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உருவாக்கிட்டே இருக்கு. நிறைய நாவல்கள் வந்தாச்சு. அதை இந்த பகுதியை கொண்டு வர முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கட்டுமான நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு. இதை இன்னுமே பெருசு பண்ணி இங்கே உள்ள பெரியவர்களுக்கும் இன்னொரு முதலாளிகளுக்கும் இளைஞர்களும் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். ஆனால் சீரான கருத்தை நானும் வழிமொழி கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அப்பா ட்ரஸ்ட் திரு ஜெயக்குமார் பி அவர்கள் தேவை அறிந்து தானாக முன்னுதவும் உதாரணம் உள்ளவர் என்று வாழ்த்துரை வழங்கிய திரு ஐசக் சாம்ராஜ் MA LLB அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அதிமுக ஒன்றிய செயலாளர் திரு TG ப்ரூஸ்லி கோபால் PA LLB அவர்களை அன்புடன் வாழ்த்துரை வழங்கினார். அடுத்ததாக பொதுச் செயலாளர் பத்மநாதபுரம் நகர தொழில் வணிகர் சங்க தலைவர் விஜயகோபால் அவர்களை அன்புடன் வாழ்த்துரை கூற அழைக்கிறேன். தயவுசெய்து இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் உட்காருங்க. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து தெரியாது. ஃப்ரெண்ட்ல நின்றுட்டு இருக்கீங்களா, சேர் பக்கத்துல நின்றுட்டு இருக்கீங்களா, அவங்கள தயவுசெய்து உட்காருங்க. ஏன்னா பின்னாடி உள்ளவங்க வந்து பார்க்கணும்ல. ப்ளீஸ் கொஞ்சம் உட்காருங்க. கொஞ்சம் கீழே இறங்கி போங்களா, இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ல வந்து உட்காருங்க. ஃப்ரெண்ட்ல உட்காருங்க. சாரி, ஃப்ரெண்ட்ல உட்கார சொன்னதுக்கு சாரி. ஏன்னா தரையில உட்கார சொன்னதுக்கு நீங்க நிக்கிறது வந்து பின்னாடி உள்ளவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். தேங்க்யூ. மகிழ்ச்சிகரமாகவும் மங்களகரமாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மா அப்பா ட்ரஸ்டுடைய ஆண்டு விழா மற்றும் 1000 பேர்களுக்கு மேலாக நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற விழா. இந்த விழா இந்த அம்மா அப்பா ட்ரஸ்டுடைய நிறுவன தலைவர் அன்பு அண்ணன் JK அவர்களின் தலைமையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, பரிசுகள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற அரசியல் கட்சியுடைய பிரமுகர்களே, ஒன்றிய பஞ்சாயத்தினுடைய தலைவர்களே, இந்த ட்ரஸ்டினுடைய அட்வொகேட்ஸ்களே, இந்த ட்ரஸ்டினுடைய ஊழியர் பெருமக்களே, இத்துணைக்கும் மேலாக இந்த நலத்திட்ட உதவியை பெறுவதற்காக இங்கே கடல் போல் திரண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மணிகளே, இளைஞர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்வதோடு உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற சீரிய எண்ணத்தின் அடிப்படையிலே உழைப்பால் உயர்ந்திருக்கின்ற எங்களுடைய அண்ணன் JK அவர்கள் உழைப்பால் தன்னை உயர்த்திக் கொண்டது மட்டுமல்லாமல் பிற இளைஞர்களையும் பிற மக்களையும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லுகின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் 1000 பேர்களுக்கு மேலாக அவருடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குகின்ற வகையிலே நலத்திட்ட உதவிகளை இங்கே வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும், வளர வேண்டும், உயர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தான் மட்டும் உயரக்கூடாது, தன்னை போல அனைவரும் உயர வேண்டும் என்ற தொண்டு எண்ணத்துடன் அம்மா அப்பா ட்ரஸ்ட் வழங்கும் திரு ஜெயக்குமார் B அவர்களை வாழ்த்துரை கூறிய திரு விஜயகோபால் அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பசிப்பவனுக்கு ஒரு நாள் உணவுக்காக மீனை கொடுப்பதோடு விட மீன் பிடிக்க அவனுக்கு கற்றுக் கொடுங்கள், வாழ்நாள் முழுவதும் அவனுடைய பசியாரும் என்பது ஒரு சீன பழமொழி. அந்த சீன பழமொழிக்கு ஏற்ப இந்த சமுதாயத்தில் நிறைவடைந்திருக்கிற மக்களுக்கு முன்னேற்றுவதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசியவர்கள் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். தொழில் பயிற்சி, மேற்படிப்புக்கான பயிற்சிகளை மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளை வழிகாட்ட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அம்மா அப்பா ட்ரஸ்ட் சார்பாக அடுத்த கட்டமாக வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் முகாம்கள், அதற்கான பயிற்சிகளுக்காக அடுத்த திட்டம் அடுத்த ஆண்டு முதல் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இப்படிப்பட்ட சிறப்பான திட்டங்களை தீட்டி இந்த ஏழை மக்களுக்கு பசியாறுவதற்கும் மாணவர்களுக்கு கல்வி பெறுவதற்கும் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கும் சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிற அம்மா அப்பா ட்ரஸ்டின் தலைவர் நிர்வாக இயக்குனர் அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது தன்னுடைய தலைமையை ஆற்றுவார்கள். அம்மா அப்பா ட்ரஸ்ட் அன்பே எங்கள் மொழி. அம்மா அப்பா ட்ரஸ்ட் திரு ஜெயக்குமார் பி அவர்களை வாழ்த்திய மிக்க நன்றி. அடுத்ததாக காட்டும் நல்ல வழி. உங்கள் பயனாளிகள் சார்பிலும் மேடையிலே அமர்ந்திருக்கிற ஒப்பற்ற தலைவர்களுடைய சார்பிலும் நாங்கள் சார்ந்திருக்கிற வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பிலும் மாநில தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த சால்வையை அணிவித்து அவரை கௌரவப்படுத்த சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அனைவர் சார்பிலும் அவருக்கு ஒரு நிமிடம் கரவொலி எழுப்பி நான் இந்த சால்வையை போர்த்திக் கொள்கிறேன். திரு ஜெயக்குமார் பி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திமுக இளைஞர் அணி எம் சிவராஜ் BABL அவர்களை அன்புடன் வாழ்த்துரை கூற அழைக்கிறேன். ஒரு நிமிஷம். அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஆண்டு விழா 101 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சிக்கு 1001 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்று நிகழ்ச்சி அமைவதற்கு நல்லதொரு ஏற்பாடு வழங்கிய எனது அன்புக்குரிய நண்பர் அன்புக்குரிய ஜெயக்குமார் பி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பெரியோர்களே, பொது வாழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே மற்றும் இங்கே தொழிலாக குழுமியிருக்கின்ற பயனாளிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலம் பல எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை ஆண்டாண்டு காலமாக வழங்கி வருவதாக நான் வருகின்ற பொழுது அந்த பிளஸ் கூடு மூலமாக அறிந்தேன். அன்புக்குரிய நண்பர் ஜெயக்குமார் அவர்களை பற்றி எனது நண்பராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் செய்திருக்கிறார் என்பதையும் நான் அறிவேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2 கோடியே தாண்டக்கூடிய அளவிற்கு அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய அண்ணன் மீண்டும் இந்த அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலம் ஏழை எளியவர்களுக்கு படிப்பிற்கு மிகுந்த சிரமத்திற்குள்ள மருத்துவ உதவி உள்ளிட்ட எண்ணற்ற பணிகளை அவர்கள் தொடர்ந்து செய்ய எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு முழு ஆயுளையும் கொடுத்து அவருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் செய்வதற்கான ஊக்கத்தையும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு எம் சிவராஜ் அவர்களுக்கு BABL அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக அம்மா அப்பா ட்ரஸ்ட் நிர்வாக தலைவர் ஜெயக்குமார் பி அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு என்னுடைய அழைப்புதலை ஏற்று சுமார் 2.5 மணி நேரமாக இங்கு காத்து கொண்டிருக்கும் என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, மேலும் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களே, உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். நான் சிறு வயதில் மிகவும் கஷ்டப்பட்டேன். அது இந்த உலகத்தில்
சொல்லி மீளாது. அது என் இதயத்தில் பதிந்து விட்டது. அன்றைக்கு பதிந்ததுதான் இன்றைக்கு நான் அதை பிரதிபலிக்கிறேன், இன்னும் பிரதிபலிப்பேன். இந்த குறுகிய காலத்தில் சில குறுநில மன்னர்களால் நான் மிகவும் அழியப்பட்டேன், மிகவும் வேதனைப்பட்டேன், மிகவும் வருத்தப்பட்டேன். என்னை சார்ந்தவர்கள் அனைவரும் என்னையும் தவறாக நினைத்தார்கள். ஆனால் அதில் எந்தவித உண்மை இல்லை என்று நாகர்கோவில் நீதிமன்றம் எனக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. பெரிய குபேரனுக்கு ஒன்று பிறக்கவில்லை, சாதாரண என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா. நான் சின்ன வயதில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவர். அந்த சாப்பாட்டை கஷ்டப்படும் போது சிலர்களை சாப்பாடு வாங்கி தந்து நான் சில இதுகளை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனுடைய வழிதான் இன்றைக்கு என்னால் 2 மாணவர்களாவது படிக்க வேண்டும் என்று என்னுடைய இதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. இதெல்லாம் ஒன்றும் நான் கொடுத்து உங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. ஆனால் மாணவர்களுக்கு நான் கண்டிப்பாக வருடந்தோறும் 12 லட்சம் ரூபாய் கொடுத்து வருகிறேன். இந்த வேதனையிலும் கடந்த 13 மாதங்கள் நான் பட்ட வேதனையிலும் கொடுத்து வருகிறேன். அதுக்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது. இதை நான் இன்னும் பொய் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் மொபைலை வைத்துக் கொண்டு அவருக்கு சகோதரி இருக்கார்களா, தங்கை இருக்கார்களா, இதெல்லாம் எனக்கு யார்? எல்லாம் சகோதரிகள் தான். நான் தவறு செய்யவில்லை. ஒரு சூழ்ச்சியில் நான் விழுந்து விட்டேன். அதனுடைய வலியை நான் இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய 2 பிள்ளைகளாலும் என் மனைவியாலும் இதை சொல்லி மீளாது. சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பத்தை அழித்துக் கொண்டார்கள். இதை நான் எந்த காலத்திலும் மறக்க மாட்டேன். இதயத்தில் ஆழமாக பதிந்து வைத்துள்ளேன். இதனுடைய ஒரிஜினல் ஆதாரங்களை என்னுடைய தம்பி நாம் தமிழர் கட்சி சார்ந்த சீலன் அவர்களிடம் இந்த ஆதாரத்தை நான் ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் என் தம்பிக்கு தெரிய வேண்டும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று. இந்த 1000 பேர் கூட்டத்தில் என் தம்பியிடம் இந்த ஆதாரத்தை நான் ஒப்படைக்கிறேன் சாட்சியாக. மேலும் நான் இன்று இந்த ஒரு சட்டை போடுவதற்கு காரணம் என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் தான். இங்கு யாருக்கும் தெரியாது. என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் தான். கடந்த கால 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நான் அவரிடம் இருந்த நெருக்கத்தின் காரணமாக தான் நான் இவ்வளவு தூரம் அழியப்பட்டேன். எதுவா இருந்தாலும் அவர்களை இங்கு வந்து பேசுவார்கள், சென்னையில் வந்து பேசுவார்கள். இதை நான் நேரடியாக சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆகையால் சில குறுநில மன்னர்களால் நான் அழியப்பட்டேன். அதை இன்று இந்த மேடையில் நான் தெரிவிக்கிறேன். இனி உங்களால் அழிக்க முடிந்தால் அழித்து பாருங்கள். நான் சவால் விடுகிறேன். என்னை வந்து அந்த அளவுக்கு நீங்கள் வேதனைப்படுத்தினீர்கள். இன்று அந்த கரை வேட்டியை கூட நீங்க கெட்ட மறக்கிறீர்கள். காரணம் என்ன? நான் வந்து ஒரு திமுக காரன். இங்க இருக்கிற திமுக காரங்களுக்கு தெரியும். என்ன இந்த திமுக கட்சியிலிருந்து வெளியில விரட்டி விட்டது அவங்க தான். அதனால நான் பல வேதனை அனுபவிச்சேன். நான் ஒவ்வொரு நாளும் பல வேதனை அனுபவிச்சேன். ஆனாலும் என்னுடைய ஏழை மக்களுக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு, என்னுடைய ஊரை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நான் இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இங்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். என்னுடைய படித்த சகோதரிகள் கூட வந்திருக்கிறார்கள். பார்த்தால் எனக்கு கஷ்டமா இருக்கிறது. ஏனென்றால் அன்னைக்கு அவர்கள் வசதியாக தான் வந்தார்கள். நான் வந்து நிக்கர் இல்லாமல் இதை பொத்திருக்கோம், அதுதான் போட்டு போவேன். அதையெல்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆகவே உழையுங்கள். அதில் 1000 குறைகள் சொல்வார்கள், 2000 குறைகள் சொல்வார்கள். இதையெல்லாம் தாண்டி நீங்கள் உழைத்துக் கொண்டே இருங்கள். அந்த உழைப்புக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதே போல் நான் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நாகர்கோவில் நான் 13 மாத காலங்கள் இந்த ஊரில் இல்லாத போது என்னுடைய குடும்பத்திற்கு முழு ஆதரவாக இருந்தது என்னுடைய மாப்பிள்ளை பெஞ்சமின்.
அதற்கு அடுத்தது என் குடும்பத்திற்கு முழு ஆதரவாக இருந்தது செல்வகுமார் அவர்கள். அதாவது என்னுடைய சகோதரி ஏஞ்சலின் சரோனா அவருடைய கணவர் மேற்கு மண்டல தலைவராக இருக்கிறார். அவர் என்னுடைய குடும்பத்திற்கு நிறைய உதவி செய்திருக்கிறார். அவரை நான் என்னாலும் மறக்க மாட்டேன். என்னால் வாழ்ந்த குறுநில மன்னர்கள் அழித்தார்கள். அன்று சுரேஷ்ராஜன் ஒரு அமைச்சர் என்னிடம் சொன்னார், நீ செய்கிறது உனக்கு கழுத்தில் கத்தி வரும் என்று சொன்னார். அதே மாதிரி என்னுடைய கழுத்தில் கத்தி வந்தது. 2016 நான் செய்ததை நினைத்து பார்க்க வேண்டும். அதை நினைத்து பார்க்காமல் என் குடும்பத்தை அழித்தார்கள். இதையெல்லாம் நான் கண்ணீரோடு சொல்கிறேன். நான் கண்ணீர் விட்டு மீண்டும் சொல்கிறேன், என்னை அழைத்ததற்கு கூலி உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார். மேலும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அழைப்புக்கு ஏற்று இந்த இடத்திற்கு வந்து என்னை சிறப்பித்ததற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தன்னுடைய நோக்கத்தையும் தன்னுடைய மனவேதனையும் நம்முடன் பகிர்ந்து கொண்ட அம்மா அப்பா ட்ரஸ்டின் தலைவர் திரு ஜெயக்குமார் பி அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஊழியர்களான அதிமுக நகர செயலாளர் எஸ் டேனியல் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். திரு ஏ அட்லஸ் இந்தியன் யூத் காங்கிரஸ். அடுத்ததாக டி ஜெரோ டிஎம்இ சமூக சேவகர் அவர்களும் பொன்னாடை பொருத்துவார். நம்பிக்கை துரோகத்தால் ஈழ்ந்த என்னை தூக்கி எடுத்த இறைவனுக்கு நன்றி. குடிசையிலிருந்து இன்று வரை பல வேதனையும் சோதனையும் அனுபவித்து நம்பிக்கை துரோக. அடுத்ததாக மேற்கு மண்டல தலைவர் நாகர்கோவில் மாநகராட்சி பி செல்வகுமார் எம்ஏ எம்பிஏ அவர்களை அன்புடன் வாழ்த்துரை கூற அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஆண்டு விழாவில் தலைமையேற்று மிக சிறப்பாக சுமார் 1100 நபர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி தலைமுறையாற்றி அமர்ந்திருக்கும் என்னுடைய அருமை நண்பரும் அருமை மாப்பிள்ளையுமான ஜெயக்குமார் அவர்களுக்கு முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தன்னால் முடிந்தவரை சுமார் 20 வருடங்களாக சேவையை செய்து கொண்டிருக்கிறார். மென்மேலும் அவர் சேவை செய்ய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அரசியல் தலைவர்கள், சமூக பணி மேற்கொண்டு இருப்பவர்கள், இறைப்பணி மேற்கொண்டு இருப்பவர்கள், சமுதாய பணியை மேற்கொண்டு இருப்பவர்கள், இங்கு வந்திருக்கும் பயனாளிகள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் சேவை தொடர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். திரு பி செல்வகுமார் எம்ஏ எம்பிஏ எம்பிஎல் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் சந்தோஷ்குமார் HDFC அவர்களை ஒரு குறுகிய உரை அழைக்கிறேன். வணக்கம் மக்களே, என்னுடைய பேர் சந்தோஷ்குமார். நான் ஒரு டாக்டராக படித்து வந்தேன். 2011 எனக்கு ஒரு சின்ன ஒரு உடல்நிலை காரணமாக என்னால் சரியாக அந்த டைமில் படிக்க முடியல. ஆனால் நான் என்ட்ரன்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அந்த டைமில் கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கலனாலும் ஒரு அமைப்பை, ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்தாங்க. அதில் நான் ஒரு 7 வருஷம் படித்தேன். என்னுடைய தந்தை ஒரு கான்ட்ராக்டராக இருந்தார். இது போல் நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டார். பட் அவர் ஒரு 100-150 வீடுகள் கட்டினார், அதில் வேலை பார்த்தாரு. அப்போ கேரளாவில் அப்படி கொஞ்சம் ஒரு கௌரவமான கான்ட்ராக்டராக இருந்தார். அதன் பிறகு என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வேறு இந்த கராத்தே, குங்ஃபு இந்த மாதிரி இதில் போயிடுச்சு. நான் அதனால் அதில் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொண்டுகள் செய்து வர்றது எனக்கு தெரிய வந்தது. அதனால் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த பத்மநாபபுரம் அப்புறம் இந்த மக்களுக்காக அவர் நிறைய செஞ்சுருக்காரு. மேலும் இந்த தொண்டுகள் நிறைய தொடரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. கண்ணீரை துடைக்கும் கனிவான சேவை
அவர்களை அன்புடன் வாழ்த்துரை கூற அழைக்கிறேன். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மா அப்பா ட்ரஸ்டின் ஆண்டு விழா மற்றும் 1001 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ட்ரஸ்டின் இயக்குனர் என்னுடைய நண்பர் ஜெயக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே என்னோடு வருகின்ற என்னுடைய நகர கழக செயலாளர் அன்புத்தம்பி டேனியல் அவர்களே, என்னுடைய இலக்கியணி மாவட்ட தலைவர் ராஜா டைட்டஸ் அவர்களே, மற்றும் மேடையில் இருக்கின்ற அண்ணன் கிதியோன் ராஜ் அவர்களே, எங்களோடு இங்கே இருக்கின்ற அனைவரும் என்னுடைய நண்பர்கள் தான். அனைவருடைய பெயரையும் சொன்னதாக நீங்கள் என்று சொன்னால் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டியிருக்கிறது. நிறைய நேரமாகும். இது உண்மையிலே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுமக்களுக்கு நாம் ஏதாவது செய்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகம் கண்டிப்பாக நம்மை மறக்காது. சில பேர் கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்திருப்பார்கள், ஆனால் யாருக்கும் அவரால் எந்த பயனும் இருக்காது. அவர்களே தங்கள் பயன்படுத்த மாட்டார்கள், சேர்த்து வைப்பார்கள். அந்த வகையில் சகோதரர் ஜெயக்குமார் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய தற்போது நான் இருவருடைய சுருக்கமாக சொல்கிறேன். திரையிலே நடிகராக இருந்த கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள், அதுபோன்று புரட்சி தலைவர் MGR அவர்கள், இருவரும் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் உச்சத்தில் இருந்தவர்கள். அப்போது பணம் இருக்காது, வறுமையில் மக்கள் இருந்த நேரம். இவர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் உண்டு, உச்சத்தில் இருந்தார்கள். NS கிருஷ்ணன் அவர்கள் வெளியே வரும்போது நோட்டு கெட்டுகளையும் சில்லறை காசுகளையும் அவருடைய காரில் வைத்துக் கொண்டு வருவாராம். ஏனென்று சொன்னால் அவர் காலையிலே வெளியே போகும்போது நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த சாலையோடு நிற்பார்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன கேட்கிறாங்களோ அதை அப்படியே கொடுத்துட்டே போவாங்க. அதுபோன்று புரட்சி தலைவர் MGR அவர்கள் தன்னுடைய உழைப்பில் பெரும் பகுதியை ஈழத்தமிழர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கே கொடுத்தார். புரட்சி தலைவர் MGR அவர்கள் முதலமைச்சர் ஆனபோது அவருடைய வீட்டிலே தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாக இருப்பார்கள். ஒவ்வொரு கோரிக்கையோடு போவார்கள். பிள்ளைக்கு படிப்பு செலவு பணம் வேணும், சுகம் இல்லாத இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணும், எனக்கு உதவி வேணும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான மக்கள் தினம் கூட்டம் அவர் வீட்டில். எல்லாரையும் பார்க்க முடியாத முதலமைச்சர், பல அதிகாரிகள் வருவாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க சிந்தித்து பார்க்கணும். அந்த இதுலயும் புரட்சி தலைவர் MGR அவர்கள் அனைவரையும் சந்திப்பார். சந்தித்து என்ன வேணும் கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்க உதவியாளர் எழுதி எடுப்பாரு. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படும். தன்னுடைய உழைப்பு மொத்தம் எவ்வளவு சம்பாதித்தாரோ அனைத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்தாரு. எந்த சொத்தும் அவர் வைக்கல, அவருக்காக சேர்த்து வைக்கல. எல்லாமே அவருடைய சொத்துக்களை குருடர்கள், காசு கேட்காதவங்க, அப்படி ஒரு ட்ரஸ்ட் கொடுத்தாரு, கட்சிக்கு கொடுத்தாரு, ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்தாரு. அவரை இன்றைக்கும் 100 ஆண்டுகள் கடந்த பின்பும் இவ்வளவு மக்கள் தினம் புரட்சி தலைவர் MGR வேற உச்சரிக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அவர் சம்பாதித்த அனைத்தையும் கொடுத்தாரு, சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கல. ஆகவே தன்னால் முடிந்த தன்னுடைய சக்திக்கு மீறி இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு அவர் உதவி செய்யறாருன்னா நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நிகழ்ச்சி எடுக்கிறதுனால பெரிய கஷ்டம், 2 மாசம் 3 மாசம் ஓடி அது அரேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் அவர் தாங்கி இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு வந்திருக்கிறார் சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய சக்திக்கு மீறி உதவும் அம்மா அப்பா ட்ரஸ்டின் தலைவர் ஜெயக்குமார் B அவர்களை வாழ்த்திய மேற்கு மாவட்ட செயலாளர் அதிமுக சுதர்சன MP அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வழங்கும் நிகழ்வு நடைபெறப் போகிறது. அனைவருக்கும் வணக்கம். தற்போது நலத்திட்ட நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நலத்திட்ட உதவியானது கொடுக்க போகிறோம். அனைவரும் பொறுமை காத்து அமைதியாக பேரை கூப்பிடப்போ நீங்கள் வர தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக தையல் மிஷினை கொடுக்க இருப்பவர் மதிப்புக்குரிய திரு செல்லகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஆஷிகா புவங்கா பரம்பு. ஆஷிகா புவங்கா பரம்பு எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பே எங்கள் மொழி அம்மா ட்ரஸ்ட் கரம் கொடுக்கும் ஒளி அம்மா ட்ரஸ்ட் மனிதனே விழி அம்மா ட்ரஸ்ட் அடுத்த ரெடியாருங்க. தினேஷ் ராணி மேடைக்கு வரப்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அம்மா ட்ரஸ்ட் அன்பே எங்கள் மொழி அம்மா ட்ரஸ்ட் கரம் கொடுக்கும் ஒளி. இரண்டாவது தையல் மிஷினை வழங்க மேற்கு மாவட்ட செயலாளர் அதிமுக ஆர் சுதர்சன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தினேஷ் ராணி வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ட்ரஸ்ட் அன்பின் ஆலயம் ஆதரவற்றோர்க்கு நம்பிக்கை தீபம் கல்வியும் கருணையும் கைகோர்க்கும் பாதை. அடுத்ததாக சுசிலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மனிதநேயம் மலரட்டும் அம்மா ட்ரஸ்ட் வா. சுசிலா அவர்களுக்கு தையல் மிஷினை கொடுப்பதற்காக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் அன்பு அண்ணன் ஏ அல் அமீன் அவர்களை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சுசிலா. அடுத்ததாக ஏ பிரேமா மணலிக்கரை. தையல் மிஷினை வழங்குவதற்காக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தம்பி சீலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரேமா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சி அன்பு தம்பி சீலன் பி அவர்களை. பிரேமா இங்க இருக்கிறீங்களா? மகேஸ்வரி விலகூர். மகேஸ்வரி. ஆதிரா. அடுத்ததாக அனிதா ஏசுதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களுக்கு தையல் மிஷினை வழங்குவதற்காக விலகூர் முன்னாள் துணைத் தலைவர் டி ஐசக் சாம்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனிதா ஏசுதாஸ் அவர்களை மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிரேமா மணலிக்கரை வந்திருக்கிறீங்களா? ஆதர் அவர்களுக்கு சிவராஜ் அவர்கள் தையல் மிஷினை வழங்குவார்கள். அன்பு அண்ணன் திமுக இளைஞரணி எம் சிவராஜ் பிஏபிஎல் அவர்களை தலைமையோடு தையல் மிஷினை கொடுக்க அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக
அடுத்ததாக நம்முடைய கல்வி மாவட்டத்திலும் சரி ஸ்கூலில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகள் பெயர்களை வாசிக்கிறேன். அவர்கள் மேடைக்கு வரும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி ஜெர்ஷியா, பெருஞ்சிலம்பு அரசு உயர்நிலைப்பள்ளி. ஜெர்சியா 500க்கு 467 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு எம் சிவராஜ் பிஏபிஎல் திமுக இளைஞரணி அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். அடுத்ததாக மாணவர்களின் கல்வியை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிற நம்முடைய அம்மா அப்பா ட்ரஸ்டின் நிர்வாக தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் பரிசுகளை கொடுப்பார்கள். கேவி ஆன்ஸ்லி கார்மல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 500க்கு 490 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அம்மா அப்பா ட்ரஸ்டின் நிர்வாக இயக்குனர் ஜெயக்குமார் அவர்கள் பரிசுகளை வழங்கி கௌரவிப்பார்கள். எல்லாரும் கை தட்டுங்க. சந்தோஷமா ஒரு மாணவிக்கு ஒரு விருதுதலா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு கைத்தட்டலும் அடுத்த ஸ்டெப் அவங்க போறதுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும். எல்லாருமே கிளாப் பண்ணுங்க, ஹாப்பியா இருக்க எல்லாருமே. அடுத்ததாக ஸ்டான்சி ரோஸ்வின் புனித மரிய கொரட்டி மேல்நிலைப் பள்ளி. ஸ்டான்சி ரோஸ்வின் புனித மரிய கொரட்டி மேல்நிலைப் பள்ளி 500க்கு 487 மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு நம்முடைய அம்மா அப்பா ட்ரஸ்டின் நிர்வாக தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள். மாணவி எங்கிருந்தாலும் உடனே வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஜாப்லின் புனித மரிய கொரட்டி மேல்நிலைப் பள்ளி. அடுத்த மாணவி வருங்க. ஜாப்லின் புனித மரிய கொரட்டி மேல்நிலைப் பள்ளி +2 மார்க்ல 600க்கு 573 மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள். ஸ்டான்சி ரோஸ்வின் அவர்களுக்கு கொஞ்சம் கிளாப் பண்ணுங்களா. அடுத்ததாக ஜாப்லின் தங்கை ஜாப்லின் இருந்தால் வரவும் புனித மரிய கொரட்டி மேல்நிலைப் பள்ளி 600க்கு 573 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு அம்மா அப்பா ட்ரஸ்டின் நிர்வாக தலைவர் ஜெயக்குமார் பி அவர்கள் பொன்னாடை போட்டு கௌரவிப்பார்கள். தற்போது மாணவி நீட் எக்ஸாம் படிக்க காரணத்தினால அவங்க அப்பா வந்திருக்காங்க. மாணவி வர முடியாத காரணத்தினால் அவர்களுடைய பெற்றோர் இந்த பரிசினை பெற்று செல்வார்கள். அடுத்ததாக நலத்திட்ட வழங்க. இந்த நலத்திட்டம் வாங்கின ஒவ்வொருவரும் சாப்பாடு நல்ல அருமையான சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகணும். சரிங்களா? யாருமே சாப்பிடாம போகாதீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நலத்திட்டம் வாங்கும்போது சாப்பிட்டு கிளம்புங்க. சரிங்களா? அடுத்ததாக முதியவர் உதவித்தொகை. அதற்கு முதலாவதாக ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது அரிசி வழங்குவார்கள். அப்படியே வரிசையானுங்க. ஒவ்வொரு ஆளா தள்ளி கொள்ள வேண்டாம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. முதல்ல உட்காருங்க. தயவு செய்து லைன்ல வாங்க. யாரும் தள்ளவே செய்யாதீங்க. எல்லாருக்குமே உண்டு. அமைதியா வரிசையா வாங்க.
கையில டோக்கன் கண்டிப்பா இருக்கணும். டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் லைன்ல நில்லுங்க. தயவு செய்து டோக்கன் இல்லாதவங்க தயவு செய்து டோக்கன் இருக்கக்கூடியவங்க மட்டும் வாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா தருவாங்க. தயவு செய்து வரிசையில வரணும். கூட்டம் வேண்டாம், வரிசையை வாங்க. தள்ளாதீங்க. எல்லாருக்கும் கிடைக்கும். டோக்கன் இருக்கிற எல்லாருக்குமே நாங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற உதவித்தொகை கண்டிப்பா கிடைக்கும். தயவு செய்து தள்ளி கொண்டு வராதீங்க. இல்லைன்னா குமாரபுரம் பேரூராட்சி மட்டும் வருங்க. ஒவ்வொரு பேரூராட்சி நாங்க கூப்பிடுறோம். நீங்க பொறுமையா வந்தா ஒவ்வொருத்தரும் கொடுப்போம். இல்லைன்னா மாறி மாறி தான் கூப்பிட வேண்டிய இருக்கும். லைன்ல நில்லுங்க. ஒவ்வொருத்தரும் வாங்க. டோக்கன் கையில வச்சிருங்க. யாரும் எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. சேஃப்டியா இருக்கணும். தயவு செய்து எல்லாருக்கும் வாங்க. பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் வந்து எல்லாரும் நல்லா சாப்பிட்டு எடுத்து போகணும். சரிங்களா? ஹலோ, எல்லாருக்கும் உண்டு. தள்ளாங்க. தயவு செய்து தள்ளாங்க. சொல்றோம்ல, தள்ளாதீங்க. எல்லாருக்கும் உண்டு. தயவு செய்து அம்மாமார்கள் அமைதியாக இருங்க. அமைதியா இருங்க. எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா எல்லாருமே வயசானவங்க இருப்பாங்க. மாறி மாறி தள்ளி ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிரும். எல்லாருக்கும் உண்டு. அமைதியா வாருங்க. அடுத்ததாக கல்வி நல உதவி உண்டு. மாணவர்கள் இருக்கணும். அவசரப்பட்டு போயிடாதீங்க. எல்லாருமே அவசரப்பட்டு போயிடாதீங்க. சரியா? எல்லாரும் அமைதியா இருங்க. தயவு செய்து அம்மாமார்கள் அமைதிக்காருங்க. எல்லாருக்குமே உண்டு. சரிங்களா? எல்லாருக்கும் உண்டு. அம்மாமார்கள் அமைதி காக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அமைதியா இருங்க. லைனா வாங்க. ஒரே லைன்ல வாங்க. இப்படி கூட்டமா நினைச்சுன்னா யாருக்குமே கிடைக்காது. ஏன் தெரியுமா? யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரே லைனா வாங்க. சொன்னா கேளுங்கம்மா. எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே டோக்கன் இருக்கிற எல்லாருக்குமே உண்டு. தயவு செய்து அம்மாமார்கள் கவனமாக வாங்க. உங்களுடைய சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம். நீங்க நல்லா இருந்தாலும் அடுத்த தடவை இன்னும் அதிகமா தரோம். 10 கிலோ தரோம். சரிங்களா? அதனால அம்மாமார்கள் அமைதியா இருங்க. எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா நிறைய பேர் உடம்பு முடியாம இருப்பாங்க, ஊனமுற்றவங்க இருப்பாங்க. நீங்க தள்ளுறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது. பொறுமையா நான் இப்பதான் சொன்னேன். எல்லாரும் முதியவர்கள் இருக்கிறாங்க. மாறி பிடிச்சு தள்ளுறாங்க. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. தயவு செய்து கேப் விட்டு நில்லுங்க. தயவு செய்து கேப் விட்டு நில்லுங்க. ஏன்னா எல்லாரும் பலவீனமானவங்க. யாருமே 18 வயசு எல்லாம் கிடையாது சண்டை போடுறதுக்கு. அமைதியா வாருங்க. எல்லாருக்குமே உண்டு. டோக்கன் கையில வச்சிருக்கீங்க. டோக்கன் இல்லாத பட்சத்துல இங்க யாருக்குமே என்ன செய்யறது கிடையாது. டோக்கன் கண்டிப்பா இருக்கணும். டோக்கன் இல்லாதவங்க இதுல வந்து சண்டை போடாதீங்க. தயவு செய்து லைன்ல வாங்க.
டோக்கன் இல்லாதவங்க கடைசி நேரத்துல வந்து வெயிட் பண்ணுங்க. பேரை கொடுத்துட்டு போங்க. இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா நாங்க தருவோம். வந்தவங்க யாருமே நாங்க திருப்ப விட மாட்டோம். அதனால இதுல வந்து முட்டி அடிக்க வேண்டாம். ஒரு ஓரமா நில்லுங்க, சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நாங்க பேரை எழுதி எடுத்துக்கிறோம். சரியா? இப்பொழுது டோக்கன் இருக்கிறவங்க வாங்க. ஆமா, தயவு செய்து தள்ளுமுள்ள வேண்டாம். எல்லாருக்கும் தருவாங்க. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கேப் விட்டு நின்னுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பா அம்மார்கள் படியில ஏற முடியவங்க தள்ளாதீங்க. வயசானவங்க முன்னாடி நிக்காங்க பாருங்க. கொஞ்சம் பின்னாடி. எல்லாருக்கும் கண்டிப்பா தருவாங்க. கொஞ்சம் நில்லுங்க. பொறுமையா இருங்க. திருப்பி சொல்றேன், எல்லாருமே சின்னவங்க கிடையாது, எல்லாருமே வயசானவங்க. நீங்க பிடிச்சு தள்ளுறதுனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். தயவு செய்து அமைதியா வாங்க. எல்லாருக்குமே இருக்கு. அவசரமே வேண்டாம். கடைசியில வந்தா நம்ம கிடைக்கலையோ அந்த ஒரு ஃபீல் எல்லாம் கிடையவே கிடையாது. அம்மா அப்பா ட்ரஸ்டுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு பாட்டி தள்ளாதீங்க. அந்த படியில நிக்கக்கூடியவங்க அந்த பாட்டி தள்ளாதீங்க. வயசானவங்க பாட்டி தள்ளாதீங்க. கவனமா வாங்க. தயவு செய்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வாங்க. ஒரு லைன் தான் சொல்லுது. எல்லாருக்கும் கண்டிப்பா தருவாங்க. நீங்க தயவு செய்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வாங்க. உங்களோட சேஃப்டி பார்க்கணும்ல. உங்களுடைய சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் நாங்கள் தருவோம். அதனால வந்து முண்டி அடிச்சு வேண்டாம். அமைதியா வாங்க. எல்லாருமே வந்து வாங்குறவங்களுக்கு வழி விடுங்க. தயவு செய்து வாங்குறவங்க வழி விடுங்க. போய் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போங்க. வாங்குறவங்களுக்கு வழி விடுங்க. தயவு செய்து வாங்குறவங்களுக்கு வழி விடுங்க. தயவு செய்து அந்த படியில வந்து நிற்காதீங்க. பொறுமையா வாங்க. எல்லாரும் நம்மள மாதிரி தான் வந்திருக்காங்க. தயவு செய்து நீங்க படியில கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நில்லுங்க. நம்ம வந்து உதவி வாங்குறதுக்காண்டி வந்திருக்கோம். உதவி வந்து லாஸ்ட் உபத்திரமா ஆயிடக்கூடாது. தயவு செய்து இங்க பாருங்க, எல்லாம் ஃபாஸ்டா தான் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, எவ்வளவு சுறுசுறுப்பா கொடுக்குறாங்க பாத்தீங்க. பாட்டி எல்லாருமே தள்ளாதீங்க. படியில நிக்கக்கூடியவங்க பாட்டி தள்ளாதீங்க. கியூல நில்லுங்க. கரெக்டா கியூல நில்லுங்க. இதுல இருக்கிற நிர்வாகிகள் அவ்வளவு பேரும் உங்களுக்காக தான் எவ்வளவு ஃபாஸ்டா கொடுக்குறாங்க, உங்களுக்காக உழைக்கிறாங்க. எல்லாருமே இங்க பாருங்க எவ்வளவு வேகமா கொடுக்குறாங்க பாருங்க. அதனால படியில மெதுவா ஏறுங்க. அக்கா பல்ல மட்டும் வேண்டாம். கொஞ்சம் மெதுவா ஏறுங்க. பாட்டி நிக்காம பாருங்க. படியில இறங்கி இல்லைங்க. ஒரு ஆள் வந்த பிறகு போங்க. தயவு செய்து நாங்க திருப்பி சொல்றோம். இங்க பாருங்க, படியில எத்தனை பேர் போடலாம். உடைச்சு போட்டாதீங்க. தயவு செய்து பொறுமையா இருங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு பாருங்க. நீங்களே பாருங்க, தீர்ந்து போகிறது கிடையாது. கொஞ்சம் அந்த படியில இருந்து எல்லாரும் கொஞ்சம் இறங்குங்க. படியில இருக்கக்கூடியவங்க வாங்கினதுக்கு பிறகு ரெண்டாவது இறங்குங்க. தள்ளுமுள்ள வேண்டாம். எல்லாருக்கும் கண்டிப்பா தருவாங்க. தயவு செய்து தள்ளுமுள்ள வேண்டாம். உங்களோட சேஃப்டி முக்கியம். வாங்குறவங்களுக்கு வழி விடுங்க. தயவு செய்து வாங்குறவங்க போட்டு வாங்குறவங்களுக்கு வழி விடுங்க. ஏன்னா அப்புறம் அவங்களும் போக முடியாம நீங்களும் வாங்க முடியாம இடையில பாருங்க. நீங்க பாருங்க, தனித்தனியா வந்தாதான் ஸ்பீடா வர முடியுது. பாத்தீங்களா? படியில உள்ளவங்க எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு ரெண்டாவது ஏறினா போதும். கூட்டம் வேண்டாம். ஏமா தள்ளாதீங்க. அங்க பாருங்க, அந்த ஒரு அக்காளுக்கு மயக்கம் வருது. போட்டு வாங்க. ஆமா வாங்க. நெருக்காதீங்க. நிற்காதீங்க. படியில அண்ணா படியில உள்ளவங்க போன பிறகு ஒவ்வொருத்தரா வாங்க. பாஸ்டர் கொஞ்சம் ஓரமா இல்லைங்க. பாஸ்டர் எல்லாரும் நிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள இடம் அந்த இடத்துல கிடையாது. ஒரு 10 பத்தா உள்ள விடுங்க. பாஸ்டர் ஒரு 10 பத்தா உள்ள விடுங்க. கொஞ்சம் இவ்வளவு நேரம் நீங்க பொறுத்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. நடக்க முடியாதவங்க வந்து ஓரமா வாங்க. இந்த ஓரமா வாங்க. அவங்க வெளிய விடுவாங்க. வரிசையா வாங்க. இனி வந்து அப்படி கும்பலா வராதீங்க. ஒவ்வொருத்தரா பாட்டி இடையில சாராங்க. பாட்டி சரி, ஒவ்வொருத்தரா வாங்க. படியில ஒவ்வொருத்தரா ஏறுங்க. வாசல் நீங்க கொஞ்சம் நீங்க. அவங்க ஒவ்வொருத்தரா வரட்டும். அப்படியே ஒவ்வொருத்தரா வரட்டும். கூட்டம் வேண்டாம். அந்த இடத்துல கூட்டம் வேண்டாம். ஒவ்வொருத்தரா வாங்க.
அமைதியா வாங்க, ஒவ்வொருத்தரும் வாங்க, எல்லாருக்குமே உண்டு. அம்மா எல்லாரும் லைனா வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு அரிசி துணி கிடைக்கும். நீங்க நெரிசல்ல முண்டி போட்டு அடி வைக்காதீங்க. தயவு செய்து தள்ளாதீங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. தயவு செய்து பொறுமையா வாங்க, எல்லாருக்குமே இருக்கு. இங்க எதுவுமே தீர்ந்து போல, கடல் போல வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்களா, கடல் போல இருக்கு, எல்லாருக்குமே உண்டு. ஆமா, கொஞ்சம் பொறுமையா வாங்கம்மா. உங்களுடைய சேஃப்டிக்கு தான் நாங்க சொல்றோம். ஏதாவது விழுந்து கை ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னாச்சுன்னா உங்களுடைய சேஃப்டிக்காக தான் சொல்றோம். தனியா வாங்க, பொறுமையா வாங்க. அரிசி வாங்கிட்டு போகக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் வழி இருக்கும். தயவுசெய்து அந்த இடத்துல கூட்டமா நிற்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. உங்களோட சேஃப்டிக்காக வேண்டிதான் சொல்றது. கீழே விழுந்துடக்கூடாது, வயசானவங்க எல்லாம் நிக்கிறாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் தருவாங்க, அதனால பொறுமையா வாங்க. டோக்கன் கையில வச்சிருங்க. தயவு செய்து உங்கள் கையில வந்து டோக்கன் இருக்கணும். டோக்கன் இல்லாதவங்க நெரிசல்ல வந்து தள்ளிட்டு நிக்காதீங்க. தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நாங்க கொடுப்போம். எங்களுடைய நிர்வாகிகள் வந்து அங்க இருப்பாங்க. உங்களுடைய பெயர்களை நீங்க கொடுத்துட்டு போங்க, சரிங்களா? யாருமே இப்ப இங்க வந்து நெரிசல்ல மாறி மாறி முண்டி நெருக்காதீங்க, அடிக்காதீங்க. நெருக்காதீங்க. வரிசையில் நிற்கக்கூடியவங்க தயவு செய்து நெருக்காதீங்க, பொறுமையா வாங்க. இங்க பாருங்க, இப்ப பொறுமையா இருந்த மாதிரி கொஞ்சம் அழகா இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் பொறுமையா கடப்பீங்க. நீங்க தள்ளாதீங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க பாருங்க. நிறைய பொருள் இருக்கு. அமைதியா வாங்க, சாப்பிட்டு போங்க. வாங்கினவங்க எல்லாமே சாப்பிட்டு போனோம், சரிங்களா? எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டு போங்க. டோக்கன் கண்டிப்பா கையில இருக்கணும். டோக்கன் இல்லாம இருந்தாச்சுன்னா நலத்திட்டம் கிடைக்காது. அதனால டோக்கன் கண்டிப்பா வச்சுக்கிறேன். வாங்குங்க, எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிருக்காங்க, தயவு செய்து சாப்பிட்டுட்டு போங்க. அரிசி வாங்குறவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. ஆப்போசிட் பில்டிங்ல உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, சாப்பிட்டுட்டு போங்க. முடியாதவங்க யாராவது கூட வந்திருந்தாங்க அவங்க கொஞ்சம் கிட்ட பொறுமையா டோக்கன் இருங்க, கொடுங்க. நெருக்காதீங்க, நெருக்காதீங்கக்கா. ரொம்ப வயசானவங்க ஃப்ரெண்ட்ல நிக்கிறாங்க, தள்ளாதீங்க. தயவு செய்து நெருக்காதீங்க. திருப்பி திருப்பி சொல்றோம்னா உங்க சேஃப்டி தான், உங்க சேஃப்டி தான் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அதுல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த கிரீன் கலர் சுடிக்கு பின்னாடி இருந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம். எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைன்ல வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெருக்காதீங்க, வயசானவங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க நிக்கி, நெருக்காதீங்க. நீங்க ஃப்ரீயா வாங்க, நீங்க நெரிசல் எல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்ப ஃப்ரீயா நிக்காங்கல்ல, ஃப்ரண்ட்ல உள்ளவங்க ஃப்ரீயா நிக்காங்கல்ல, அதே மாதிரி நீங்க பேக்ல உள்ளவங்க அவங்க போனதுக்கு பிறகு நீங்க வாங்க. வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். பொருட்கள் வாங்குறவங்க சிரமம் இல்லாம வாங்கிட்டு போங்க. வேகமாக போகலாம். அவங்களுக்கு யாருமே இடத்துல நிற்க வேண்டாம். அவங்க வாங்குறவங்க எல்லாமே சாப்பிட்டு போங்க. எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டு போனோம், சரிங்களா? ஆப்போசிட் பில்டிங்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டு போங்க. ஆண்கள் வந்து ஒரு சைடு வாக்கில் நில்லுங்க, ஒரு ஓரமா ஒரு சைடு வாக்கில் நில்லுங்க. லேடிஸ் வந்து ஒரு சைடு பேக்ல வாக்கில். இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க. ஃப்ரண்ட்ல உள்ளவங்க போனதுக்கு பிறகு ரெண்டாவது மூவ் பண்ணுங்க. கல்வி உதவித்தொகை வாங்க வேண்டிய மாணவர்கள் வந்து அமைதியா இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் யார் யாரும் வந்து டோக்கன் தந்திருக்கிறீங்களோ கல்வி உதவி தொகைக்கு அனைவருக்கும் வந்து கல்வி உதவி தொகை வழங்கப்படும். அதனால யாருமே வீட்டுக்கு போயிடாதீங்க அவசரப்பட்டு. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. கல்வி உதவி தொகை எல்லாருக்குமே உண்டு. நீங்க கொடுத்திருக்கிற டோக்கன் கொடுத்திருக்கிற எல்லாருக்குமே கல்வி உதவி தொகை உண்டு, சரிங்களா? லைன்ல வாங்க, தயவு செய்து அக்காமார்கள் அம்மாமார்கள் லைன்ல வாங்க. காவல்துறை அலுவலர்கள் வந்து கொஞ்சம் சாப்பிடக்கூடியவங்கள கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சாப்பிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இடிக்காதீங்க, பேக்
கொஞ்சம் நின்னுங்க. அந்த லைன் மூவ் ஆனதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ல போங்க. சுரேஷ் சார், அந்த தாத்தா நடக்க முடியாதவரு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு போகக்கூடியவங்க ஆப்போசிட் பில்டிங்ல சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து எல்லாருக்கும் உண்டு. அம்மாமார்கள் அமைதியா இருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அரிசி இருக்கு, நல்ல அழகான சேலைகள் இருக்கு, அதனால பொறுமையா வாங்கிட்டு போங்க. அந்த பாட்டியை நெருக்காதீங்க. ப்ளூ கலர் சாரி பாட்டியை நெருக்காதீங்க. தயவு செய்து சந்தோஷமா பொறுமையா வாங்க. எல்லாருமே அம்மா அப்பா ட்ரஸ்ட் வந்தாலே நீங்க ஹாப்பியா தான் இருப்பீங்க. புரியுதுங்களா? ஆனா பரவாயில்ல, எல்லாரும் நல்லா ஹாப்பியா இருக்கிறாங்க. ஏன்னா வந்து நாங்க மூவ் பண்ணது ஸ்லோவா மூவ் பண்ணுங்கன்னு சொன்னோன்னு நீங்க அதே மாதிரி நெருக்காம எல்லாரும் பொறுமையா நிக்கிறீங்க. ரொம்ப சமத்தா இருக்கிறீங்க. எல்லாரும் ரொம்ப சமத்தா இருக்கிறீங்க. சந்தோஷமா வாங்கிட்டு போங்க. இது வந்து நிஜமா? அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலமா தலைவர் ஜெயக்குமார் BA அவர்கள் உங்களுக்கு அன்போடு தராங்க. நீங்களும் சந்தோஷமா அதை வாங்கிட்டு போங்க. 20 ஆண்டு கால சேவையில இந்த அம்மா அப்பா ட்ரஸ்ட் வந்து மக்களுக்காக ஒரு முன்னெடுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் மக்களுக்காகவும் இந்த அம்மா அப்பா சேவை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை மிக சிறப்பாக ஜெயக்குமார் B அவர்கள் மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். எனவே அம்மா அப்பா ட்ரஸ்டுக்குள்ள வந்தவங்க எல்லாமே ஹாப்பியா தான் போனோம். யாருமே சிரிச்ச முகத்தோட தான் போனோம். இங்க வந்தோம், வயிறு நிறைய சாப்பிட்டோம், நல்ல பொருள் தந்தாங்க, வாங்குறோம் அப்படின்னு தான் இருக்கணும். சரிங்களா? பாட்டியை நெருக்காதீங்க. பாத்தீங்களா? இப்ப மேடம் சொன்ன உடனே எல்லாருமே எவ்வளவு அமைதியா இருக்கீங்க. யாருமே தள்ளல. பரவாயில்ல. ஆனா நானும் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஆனா இங்க வந்து ஒரு அழகு ஒண்ணும் இல்லாம நம்ம சொல்றது கேட்டுட்டு அவங்க அழகா கியூல வராங்க. நெருக்கடி இல்லாம அழகா வரீங்க. குறிப்பாக பெண்களுக்கு பெண்கள் சொன்னா இந்த மாதிரி நடக்கும் போல இருக்கு. அப்படிதான் நானும் இவ்வளவு நேரம் சொல்லி பார்த்தேன். ஃப்ரீயா வரீங்க. அதே மாதிரி வந்து வாங்கிருங்க. பேக்ல உள்ளவங்க கொஞ்சம் பொறுமையாயிங்க. கொஞ்ச நேரம் ஒரு சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஒரு ஸ்பீடா தான் கொடுக்குறாங்க. அதனால சீக்கிரம் கொடுத்துருவாங்க. பொறுமையா வாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளவுதான். சாப்பிட்டு போங்கம்மா. எல்லாருமே சாப்பிட்டு போங்க. வாங்குறவங்க சாப்பிட்டு போனோம். கல்வி உதவித்தொகை வாங்க காத்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து நீங்க வந்து அங்க கூட்டம் கூடாம பொறுமையா இங்க எப்படி வாங்குனீங்களோ அதே மாதிரி பொறுமையா சாப்பாடு வாங்கிட்டு போங்க. தயவு செய்து கூட்டம் வேண்டாம். கல்வி உதவித்தொகை வாங்க காத்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் சிறிது நேரம் வெயிட் பண்ணும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான கல்வி உதவித்தொகை எங்களிடம் இருக்கிறது. கூட்டமா இருக்குன்னா சாப்பிட்டுட்டு அவங்க போனது பிறகு அடுத்த உள்ளவங்க இங்க இருந்து போங்க. தள்ளாதீங்க. இப்பதானே சொன்னோம். நீங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு வரீங்க, அதுக்குள்ள தள்ளுறீங்களே பாத்தீங்களா? அம்மா கொஞ்சம் தள்ளாம வாங்கம்மா. பொறுமையா வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல எல்லாருமே கூட்டம் குறைவா தான் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்டு போங்க. மாணவர்கள் அமைதியாக இருங்க. உங்களுக்கான கல்வி உதவித்தொகை ரெடியா இருக்கு, வாங்கிட்டு போங்க. அதே போல நலத்திட்ட உதவிகள் வாங்கி கொண்டிருக்கிறவங்க போய் சாப்பிட்டு போங்க. உங்களுக்கான உணவு ஆயத்தமாக இருக்கிறது, சாப்பிட்டு போங்க. அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலமாக தலைவர் ஜெயக்குமார் BA அவர்கள் வழங்கும் இந்த அரிசி வழங்கும் திட்டத்தை அனைவரும் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள்ளவும், அதுபோல உங்களுக்கு வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் எல்லாருமே பொறுமையாக கூட்டத்தில் வந்து இதாகாமல் நீங்கள் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா அம்மாமார்களும் அதே போல சாலை கடக்கும்போது கவனமா போங்க. வண்டிகள் அங்க வந்துட்டே இருக்கும், குறுக்க மறுக்க போகாதீங்க. பொறுமை இருந்து வாங்கிட்டு கிராஸ் பண்ணும்போது பொறுமையா போங்க. யாருமே ரோட்ல நிக்காதீங்க. 2 சைடுலையும் ரோட்டுக்கு இரு பக்கங்களிலும் நில்லுங்க. சாலைகளுக்கு எந்த ஒரு வாகனங்களுக்கு இடைஞ்சல் இல்லாதபடி, நம்மளால யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் வராதபடி நீங்க இருக்கணும்.
அம்மா அப்பா ட்ரெஸ்ல இருக்கிறவங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு அன்பான தாய்மார்கள், அப்பாமார்கள், தம்பிமார்கள், தங்கைமார்கள். அதனால சொன்னா கேட்பீங்க. இது உங்களுடைய ட்ரஸ்ட், புரியுதுங்களா? அதனால சாலை கிடக்கும் போதும் சரி, உணவு அருந்தும் போதும் சரி, பொருட்களை வாங்கி கொண்டிருக்கும் போதும் சரி, பொருட்கள் வாங்க வருகிறவர்களும் சரி, அமைதியாக பொறுமையா வாங்க. உங்களுடைய பொருட்கள் இங்கு எங்களிடம் ஆயத்தமாக இருக்கிறது. அதே போல டோக்கனு பின்னாடி கல்வி உதவி தொகைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்க அந்த டோக்கனை இங்க கொண்டு வந்துடாதீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு உதவி தொகை வந்து கிடைக்காம போயிடும். டோக்கனுக்கு பின்னாடி கல்வி உதவி தொகை இருந்துச்சுன்னா அதை இங்க கொண்டு வந்துடாதீங்க. கல்வி உதவி தொகைன்னு சொல்லிட்டு டோக்கன் பின்னாடி இருக்கும். அவங்க வந்து இந்த ரைஸும் இந்த சாரி வாங்குறதுக்கு வராதீங்க. அப்புறம் உங்களுடைய உதவித்தொகை, அப்புறம் நீங்க ஒருக்கா டோக்கன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த உதவித்தொகை போயிடும். டோக்கனுக்கு பின்னாடி கல்வி உதவித்தொகைன்னு இருந்தாச்சுன்னா அவங்க இந்த லைன்ல வராதீங்க. நீங்க இந்த சாரியும் இந்த அரிசியும் வாங்கினீங்கன்னா உங்களுடைய கல்வி உதவித்தொகை போயிடும். ஏன்னா டோக்கன் போயிடும். ரிட்டர்ன் டோக்கன் வாங்க முடியாது. அதனால தயவு செய்து பின்னாடி கல்வி உதவித்தொகை பின்னாடி இருக்கிறவங்க இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த டோக்கன் கல்வி உதவித்தொகைக்கு மட்டும் வாருங்க. எல்லாருக்கும் லஞ்சு ஆப்போசிட் பில்டிங்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு போங்க. அங்கே கூட்டமாக இருந்துன்னா தயவு செய்து இங்கே இருந்துட்டு அங்கே எல்லாரும் முடிச்சு கிளம்புன பிறகு நீங்கள் போங்க. டோக்கன் கண்டிப்பாக வச்சிருங்க. அதே இது கல்வி உதவித்தொகை டோக்கனை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், கல்வி உதவித்தொகை டோக்கனை மிக்ஸ் பண்ணி வந்துடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு டோக்கன் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் போயிடும். அரிசி துணி வாங்க வரவங்க கல்வி உதவித்தொகை டோக்கனை கொண்டு வந்துடாதீங்க. உங்களுக்கான ஒரு நல்ல உதவித்தொகை அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலமாக காத்து கொண்டிருக்கிறது. புரியுதுங்களா? மாணவர்கள் கவனமா இருங்க. உங்களுக்கான கல்வி உதவித்தொகை இங்க இருக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு ஆப்போசிட் பில்டிங்ல ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ரொம்ப வரிசையில் அமைதியாக அழகாக வர்றதுனால அனைவரும் அமைதியா வாங்க. உங்களுக்கான பொருட்கள் இங்க இருக்கிறது. டோக்கனை மட்டும் மாத்திராதீங்க. மறுபடியும் சொல்றேன், டோக்கன் மாத்திராதீங்க. கல்வி உதவித்தொகைக்கு தனியான டோக்கன். அரிசி டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் லைன்ல வாங்க. கல்வி உதவித்தொகை மாணவர்கள் இருங்க. உங்களுக்கு 5 நிமிஷத்துல நாங்க கொடுத்து முடிச்சிருவோம். எல்லாமே ரெடியா இருக்குது. கல்வி உதவித்தொகைக்கான டோக்கனை பத்திரமா வச்சிருங்க. உங்களுக்கான டோக்கன் கையில் வச்சிருங்க. எல்லாருக்கும் லஞ்ச் வந்து ஆப்போசிட் பில்டிங்ல ரெடி பண்ணியிருக்காங்க. தயவு செய்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. பொறுமையா வாங்க. அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலமாக தலைவர் ஜெயக்குமார் பி அவர்கள் இந்த உதவித்தொகை வழங்குவதற்கு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வரிசையா வாங்க, அமைதியா வாங்க. உங்களுக்கான பொருள் இங்க ஆயத்தமாக இருக்கிறது. டோக்கன் மாத்தி கொண்டு வந்துடாதீங்க. கல்வி உதவித்தொகை டோக்கன் கையில வச்சிடுங்க. மாணவர்கள் கல்வி உதவித்தொகை டோக்கனா கையில வச்சிடுங்க. எப்படி லைன்ல நின்று நீங்க வந்து அரிசி துணி வாங்குறீங்களோ அதே மாதிரி அங்கேயும் சாப்பிடக்கூடிய இடத்துலயும் நீங்க வந்து ரொம்ப பொறுமையா தள்ளுமொழி இல்லாம சாப்பிட்டுட்டு போங்க. சந்தோஷத்தோடு போங்க. அரிசி ஒன்னொன்னா கொடுங்க. ஒவ்வொரு டோக்கனுக்கு ஒண்ணு கொடுங்க.
முடியாம உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்க கூட யார் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து வாங்கலாம். அங்க கொண்டு வர மாட்டாங்க. அன்புக்குரிய பெரியோர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். இறைவன் அவனுக்கு திருப்பி கொடுப்பான் என்று புனித வேதாகமம் சொல்லுகிறது. ஏழை எளிய மக்களின் வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்காக இந்த அம்மா அப்பா அறக்கட்டளை மூலமாக பல்வேறு நலத்திட்ட பணிகளை இங்கே வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல் அருமை சகோதரர் ஜெயக்குமார் பி அவர்களுக்கு கோதநல்லூர் பேரூராட்சி முன்னாள் தலைவர் என்ற முறையிலும் கோதநல்லூர் தொகுதி மக்கள் சார்பாக நான் சார்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துகின்றேன். முன்னாள் கோதநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் லைன்ல வாங்க. அண்ணன் கிரிவன்ராஜுக்கு நன்றி. எல்லாரும் தயவு செய்து ஆப்போசிட் பில்டிங்ல சாப்பிட்டு போங்க, மன சந்தோஷத்தோட போங்க. அப்பா ட்ரஸ்ட் மேனேஜிங் டைரக்டர் ஜெயக்குமார் அவர்களை வாழ்த்தி வரவேற்ற கிரிவன்ராஜ் அவர்களுக்கு எல்லாருமே லஞ்ச் ரெடி பண்ணிருக்காங்க. தயவு செய்து தள்ளுமுள்ளு வேண்டாம். சாப்பிடக்கூடிய இடத்துல எல்லாரும் பொறுமையா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு சாப்பிட்டுட்டு போங்க. தள்ளுமுள்ளு வேண்டாம். உங்களோட சேஃப்டிக்கு வேண்டிதான் சொல்றது. கையில டோக்கன் வச்சிடுங்க. இங்க என்னமா டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் இப்ப வாங்கிடுங்க. ஏன்னா டோக்கன் வந்து அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆட்கள் மட்டும் இப்ப வாங்கிடுங்க. மற்றவங்களுக்கு வந்து அடுத்த வாட்டி கண்டிப்பா தருவாங்க. ஏன்னா அப்புறம் டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாங்கி வச்சிருப்பாங்க. லாஸ்ட்ல அவங்களுக்கும் இல்லை உங்களுக்கும் இல்லாம ஆகி போயிடும். சரிங்களா? சாப்பிட்டு போங்க நீங்க எல்லாருமே. டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் லைன்ல வாங்க. இப்ப இது முடிஞ்ச உடனே கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். மாணவர்கள் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாப்பிட்டு போங்க. சாலையை கிடக்கிறது கிராஸ் பண்றது பார்த்து கிராஸ் பண்ணணும். கவனமா வாங்க. ஆப்போசிட் பில்டிங்ல உங்களுக்காக லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போங்க. தள்ளுமுள்ள வேண்டாம். சேஃப்டி முக்கியம். கல்வி உதவித்தொகை அடுத்தபடியாக ஆரம்பமாகிறது. டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் லைன்ல இருங்க. டோக்கன் இருக்கிறவங்க அதுவும் மாத்தி டோக்கன் கொண்டு வந்துடாதீங்க. கல்வி உதவித்தொகை டோக்கனை வந்து ரைஸ் வாங்குறதுக்கு கொண்டு வந்துடாதீங்க. அப்புறம் நீங்க உங்களுடைய கல்வி உதவித்தொகை அப்புறம் வந்து மிஸ் ஆயிட போகுது. டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வாருங்க. டோக்கன் இருக்கிறவங்க வாருங்க. கல்வி உதவித்தொகை வாங்குற மாணவர்கள் அமைதியா வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் அதுல வாங்க. டோக்கன் வாங்குறவங்க டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் முதல்ல போங்க. தயவு செய்து வேற யாரும் இப்ப உள்ள வந்துடாதீங்க. டோக்கன் இருக்கிறவங்க டோக்கன் இருக்கக்கூடியவங்க மட்டும் வாங்க. ஏன்னா டோக்கன் இல்லாதவங்களுக்கு தந்தாச்சுன்னா டோக்கன் உள்ளவங்களுக்கு எல்லாரும் நிறைய போகுது. வந்து நீங்க வந்து இதை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. டோக்கன் இருக்கிறவங்க இது உங்களுக்கு
டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. லைன்ல இருங்க. இருக்கிறது இருந்தாச்சுன்னா கிடைக்கும். இப்ப டோக்கன் இல்லாதவங்க லைன்ல இருந்துச்சுன்னா கிடைக்கும். அதனால எல்லாரும் வந்துடுறாங்க. கல்வி உதவித்தொகை வாங்குறவங்க ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் டோக்கன் இருக்கக்கூடியவங்க மட்டும் வாங்க. டோக்கன் இல்லாதவங்க தயவு செய்து வராதீங்க. அடுத்த வாட்டி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலமாக தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும். பொறுமையா வாங்க. டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வரல. தயவு செய்து டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் வரல. டோக்கன் வச்சுக்கோங்க. யாராவது இருக்கீங்கன்னா தயவு செய்து மேலே வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. அடுத்து மாணவர்கள் ரெடியா இருங்க. எல்லாரும் தயவு செய்து உட்காருங்க. டோக்கன் இல்லாதவங்க தயவு செய்து உட்காருங்க. நீ அடுத்ததாக மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வாங்குறவங்க லைன்ல வாங்க. டோக்கன் யாராவது வச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து வந்து வாங்கிருங்க. அரிசிக்குள்ள டோக்கன் யாராவது கையில் வச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து வந்து வாங்கிருங்க. இங்க டோக்கன் வாங்கினா நாங்க பேரை வாசிப்போம். பேரை வாசிக்கிறவங்க எல்லாமே லைன்ல இல்லைங்க. அடுத்ததாக மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை நிகழ்வு நடைபெற போகிறது. அடுத்ததாக ரெடியா இருங்க. நான் பேர் வாசிக்கிறவங்க ரெடியா இருங்க. ஆறுமுகம், சொர்ணபாய், சனு மெர்லின், சமிக்ஷா, சந்தோஷினி, ராணி, ஜோஸ்வா, ஜோமரின் லியா, ஜெர்ஸ்லின் ரின்ஷா, சிவா, விகாஷ், சூர்யா. முதல்ல வந்து ஆறுமுகம். அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஜெயக்குமார் அவர்களின் அப்பா அம்மா மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெயக்குமார் அண்ணன் அவர்களின் அப்பா அம்மா மேடைக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சொர்ணபாய், சனு மெர்லின், சமிக்ஷா, இங்க லைன்ல நில்லுங்க. சந்தோஷினி, ராணி, ஜோஸ்வா, ஜோமரிலியா, ஜெர்ஸ்லின் ரின்ஷா, சிவா, விகாஷ், சூர்யா, ரதீஷ், அஸ்கின், ரதி. ஆறுமுகம் அவர்களை அம்மா அப்பா ட்ரஸ்டின் கல்வி உதவித்தொகை வாங்கும் மாணவர்கள் பெயர் வாசிக்க எல்லோரும் லைனில் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவ உதவித்தொகையாக ஆறுமுகம் அவர்களுக்கு ரூபாய் 10,000 நலத்திட்ட உதவியை அம்மா அப்பா ட்ரஸ்ட் நிர்வாகியின் ஜெயக்குமார் அவர்களின் அப்பா அம்மா அவர்களின் பொன்கரத்தால் வழங்கப்படும். அடுத்ததாக மருத்துவ உதவித்தொகை சொர்ணபாய் ரூபாய் 10,000. சொர்ணபாய் அவர்கள் மருத்துவ உதவித்தொகை ரூபாய் 10,000 அம்மா அப்பா ட்ரஸ்ட் நிர்வாகியும் அம்மா அப்பா ட்ரஸ்ட் நிர்வாகி அவர்களின் தாய் தந்தை அவர்களின் பொன்கரத்தால் வழங்கப்படும். சொர்ணபாய் அவர்கள் அடுத்ததாக
மெர்லின். சனோ மெர்லின். அடுத்ததாக சனோ மெர்லின். கல்வி உதவித்தொகை. சனோ மெர்லின். சமீக்ஷா. கல்வி உதவித்தொகை சமீக்ஷா. சமீக்ஷா. அடுத்து சந்தோஷினி. சந்தோஷினி. சந்தோஷினி கல்வி உதவித்தொகை. ராணி மருத்துவ உதவித்தொகை. ராணி மருத்துவ உதவித்தொகை. ராணி சந்தோஷி. ராணி அவர்கள் வர முடியாத காரணத்தால் அவர்களுடைய கணவர் வந்து வாக்குப்படி கேட்கிறது. மருத்துவ உதவித்தொகை. அடுத்து ஜோஸ்வா. ஜோஸ்வா மருத்துவ உதவித்தொகை ரூபாய் 10,000. ஜோஸ்வா மருத்துவ உதவித்தொகை ரூபாய் 10,000. அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஆண்டு விழா நலத்திட்ட உதவிகள் மிக சிறப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜோமரிலியா. ஜோமரிலியா கல்வி உதவித்தொகை. ஜோமரிலியா. ஜெர்ஸ்லின் ரென்ஷா. ஜெர்ஸ்லின் ரென்ஷா கல்வி உதவித்தொகை. ஜெர்ஸ்லின் ரென்ஷா. சிவா. 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 சிவா எதனால் படிக்கிறீங்க? ஓகே. கல்வி உதவித்தொகை சிவா. விகாஷ். விகாஷ். விகாஷ் என்ன படிக்கிறீங்க? 9. கல்வி உதவித்தொகை விகாஷ். சூர்யா. சூர்யா கல்வி உதவித்தொகை. ரதீஷ். ரதீஷ் கல்வி உதவித்தொகை. அஸ்கின். ரதீஷ். ரதீஷ். அடுத்ததாக அஸ்கின். மாணவர்கள் கல்வி உதவித்தொகை எழுதி கொடுக்கிற மாணவர்கள் நில்லுங்க. அஸ்கின். அடுத்ததாக அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலம் மாணவர்களின் கல்வியை தன்னுடைய ஒரே குறிக்கோளாக எந்த ஒரு மாணவரும் கல்வி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது என்று அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலமாக கல்வி உதவித்தொகை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அஸ்கின். மாணவர் அஸ்கின். அடுத்ததாக ரதி ஆர். ரதி ஆர் மாணவர் தான். விகாஷ். எம் விகாஷ். எம் விகாஷ் உண்டா? நிதிஷ். நிதிஷ் மாணவர் நிதிஷ். மாணவர் நிதிஷ். ஆஷிகா. ஆஷிகா மாணவி ஆஷிகா. மாணவி ஆஷிகா +2 படிக்கிறீங்களா? வாங்க. மாணவி ஜெர்ஸ்லின். மாணவி ஜெர்ஸ்லின் இங்க வாங்க. இங்க வாங்க. அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஆண்டு விழாவின் போது மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய நிர்வாக தலைவர் ஜெயக்குமார் பி அவர்கள் தனது தாய் தந்தை அவர்களின் பொற்கரத்தினால் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மாணவி ஜெர்ஸ்லின் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாணவி ஜெர்ஸ்லின். மாணவி ஜெர்ஸ்லின் எங்கிருந்தாலும் வரவும். மாணவி ஜெர்ஸ்லின். அடுத்து அஜிஷ். அஜிஷ். அஜிஷ் இருக்கீங்களா? அஜிஷ் 10th படிக்கிற மாணவர் அஜிஷ். அஜிஷ்
அடுத்து தர்ஷியா. முதல்ல சொல்லியிருக்கிறேன், உதவித்தொகைக்கு டோக்கன் வச்சிருக்கிற மாணவர்கள் மேடை அருகாமையில் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அம்மா அப்பா ட்ரஸ்ட், உங்கள் கல்வியே எங்களின் குறிக்கோள். அஜிஷ், ஏ அஜிஷ், அஜிஷ். அடுத்து தர்ஷியா. அஜிஷ், அஜிஷ் மாணவர் அஜிஷ் பெற்றுக்கொள்ளவும். அடுத்ததாக ஜெனிஷா, ஜெனிஷா மாணவி ஜெனிஷா கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாணவி ஜெனிஷா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உடனே வாருங்க. அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஆண்டு விழா என்பது மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவி நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரும் மேடையில் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டோக்கன் இருக்கிற மாணவர்கள் தர்ஷனா ரியா, மாணவி தர்ஷனா ரியா. ஜெனிஷா இருக்கீங்களா? ஜெனிஷா இருக்கீங்களா? ஜெனிஷா, ஜெனிஷா யாரு? வாங்க. ஜெனிஷா வா. தர்ஷனா ரியா, தர்ஷனா ரியா. புனேரா யாரு? புனேரா, புனேரா, புலேரா, புலேரா. 11ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு. ஆஸ்லின். அடுத்ததாக ஆஸ்லின். மாணவர்கள் உடனே வாங்க, உடனே போயிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம். அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஆண்டு விழாவின் போது மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவி நடந்து கொண்டிருக்கிறது. மாணவ செல்வங்கள் உடனே ஓடி வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆஸ்லின், ஆமா, ஆஸ்லின். மகாராஜா, மாணவர் மகாராஜா உடனே வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா அப்பா ட்ரஸ்ட் ஜெயக்குமார் அவர்கள் தாயார் தந்தையார் கரங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர் மகாராஜா அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். சிமி டோனிஷா, மாணவி சிமி டோனிஷா உடனே வாங்க. சிமி டோனிஷா. அப்புறம் ரெக்ஸ்லின் அசிரா, ரெக்ஸ்லின் அசிரா மாணவி உடனே வாங்க. ஜோதிதா மாணவி கொஞ்சம் முன்னாடி வாங்க. டோக்கன் இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க. ஜோதிதா யாரு? ஜோதிதா, ஜோதிதா வாங்க. ஜோதிதா. மயோலின் வினிகா, ஜோதிதா, இது ஜோதிதா. மயோலின் வினிகா, மயோலின் வினிகா மாணவி மயோலின் வினிகா. மயோலின் வினிகா. அப்புறம் மாஸ்லின் விஜோ, மாஸ்லின் விஜோ. மயோலின் வினிகா எங்க இருக்கிறீங்க? மயோலின் வினிகா இருக்கிறீங்களா? மயோலின் வினிகா. மாஸ்லின் விஜோ, மாஸ்லின் விஜோ. நடராஜன், நடராஜன் மாணவர் நடராஜன் இருக்கிறீங்களா? நடராஜன், நடராஜன் இருக்கீங்களா? மாணவர்ல மருத்துவ உதவித்தொகை நடராஜன், நடராஜன். ஆசிஷா ஜமிலா கர்லின், ஆசிஷா ஜமிலா கர்லின் வாங்க, உடனே வாங்க. ஆசிஷா ஜெமிலா கர்லின் வாங்கம்மா. அப்பா அம்மா ட்ரஸ்ட் ஆண்டு விழாவின் போது மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவி நடந்து கொண்டிருக்கிறது. திரு ஜெயக்குமார் பி அவர்களின் தாய் தந்தை அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. பெர்ஷியா. அடுத்ததாக மாணவி பெர்ஷியா, பெர்ஷியா, பெர்ஷியா. பெர்ஷியா இருக்கீங்களா? பெர்ஷியா. நிரஞ்சனா, நிரஞ்சனா,
ஜெப்ரின், நிரஞ்சனா, ஜெப்ரின். அடுத்து ஜினிஸ்ரா ஸ்டெபி, வரிசையா இருக்குங்க. மெர்ஷியா, ரெக்ஷி, ரெனிக்ஷா, அபியா ஆஷா, மெக்காயா, தர்ஷினி, சிவா. லைன்ல வாங்க. இப்ப ஜெப்ரின், 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 ஜினிஸ்டா ஸ்டெபி, ஜினிஸ்டா ஸ்டெபி, மெர்ஷியா. ஜினிஸ்டா ஸ்டெபி யார் இருக்கீங்களா? ரெக்ஷி, ரெக்ஷி, ரெனிக்ஷா, ரெக்ஷி, ரெக்ஷி, ரெனிக்ஷா, அபியா ஆஷா, மெக்காயா, தர்ஷினி, சிவா, வர்தன், கருணி, ரைமா ராகி, ரைமா ராகி, ஆல்பன் டோனி. அடுத்த ரெனிக்ஷா, ரெனிக்ஷா, அபியா ஆஷா. மாணவர்களின் நலத்திட்ட உதவி நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் பேர கூட்டம் வாங்க. அபியா ஆஷா, ஆமா ஆமா. அபியா ஆஷா இருக்கீங்களா? அபியா ஆஷா. மெக்காயா, 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 தர்ஷினி. மெக்காயா இருக்கீங்களா? மெக்காயா. அடுத்து மெக்காயா, மெக்காயா. அடுத்து சிவா, சிவா இருக்கீங்களா? வர்தன், சிவா, வர்தன், கருணி, ரைமா ராகி, சிவா, சிவா, வர்தன். அடுத்து வர்தன், வர்தன் இருக்கீங்களா? வர்தன், இங்க வாங்கி போய் கருணி, கருணி யாரு? மாணவர் கருணி. ரைமா ராகி யாரு? ஆல்பன் டோனி. அடுத்து ஆல்பன் டோனி, ஆல்பன் டோனி இருக்கீங்களா? அனிதா மெர்சி இருக்கீங்களா? ரதீஷ், ரோஹித், ரோஹித், ரதீஷ், ரித்திக் சைரோன், ரோஹித், அனிதா மெர்சி, ரோஹித், ரோஹித், ரோஹித். ரதீஷ் இருக்கீங்களா? ரித்திக் சைரோன் இருக்கீங்களா? அனிதா மெர்சி, ஆல்பன் டோனி. ஆல்பன் டோனி போங்க, இங்க போங்க, இங்க வாங்க. ஆல்பன் டோனி, ஆல்பன் டோனி, ஆல்பன் டோனி. மயோலின் மினிகா, மயோலின் மினிகா. அனிதா மெர்சி, அனிதா மெர்சி வராங்க. மயோலின் மினிகா இருக்கீங்களா? வர்தன், ஃபர்கன், மாணவர் ஃபர்கன். மயோலின் மினிகா இருக்கீங்களா? மயோலின் மினிகா. பெர்ஷியா, பெர்ஷியா, கருணி, நாராயணமோன், நாராயணமோன், நாராயணமோன். சிவா, நிதிஷ், சூர்யா, ரோஹித், ரதி,
அபிநயா அபிநயா அபிநயா. ரதி இருக்கீங்களா? ரதி. ரெஜிலா. ஹலிமத்துல் ஹர்தியா. ஹலிமத்துல் ஹர்தியா. ஹலிமத்துல் ஹர்தியா. அபிநயா அபிநயா. மயோலின் மினிகா இருக்கீங்களா? பெர்ஷியா இருக்கீங்களா? ரெஜிலா. ரெஜினாவா? ஜெனிஃபா, ரைமா ராகி, அவினாஷ், ஆல்கண்டோனி, அனிதா மெர்சி, கிஷான், நந்திஷ், ரெஜிலா. ரெஜிலா சஜின். சிஜின் இருக்கீங்களா? சிஜின், ஜோபிஸ், அபிநயா, ஜெஸ்லின், ரெஜிலா, ரதி, ரோஹித், தோரியா, நிதிஷ், சிவா. அபிநயா. அபிநயா அபிநயா. வேற உங்க பேரு? ரவி. நீங்க கூப்பிடமா ஓடி வரணும். ரதி தானே? சச்சின், ரோஹித், ஜெஸ்வின், ரெஜிலா, ரவி. டோக்கன் கொடுங்க. உங்க பேரு? கீர்த்திகாவா? எத்தனை? सचिन, जोबिस, जसलिन, रेजिला, रोहित, तोरिया, नितिश, शिवा. மாஸ்லின் மிஜோ. ஒருக்கா கூட வாசிக்கிறேன், கவனமா இருங்க. ஜெஸ்லின், ஜெஸ்லின், மாஸ்லின் மிஜோ, மயோலின் மினிகா, பெர்ஷியா, கருணி, நாராயணமோன், பாத்திமா, ஜெனிஃபா, ரைமா ராகி, அவினாஷ், ஆல்கண்டோனி, அனிதா மெர்சி, கிஷான், நந்திஷ், சிஜின், ஜோபிஸ், ஜெஸ்லின், ரெஜிலா. அவினாஷ் யார் இருக்கீங்களா? ஊனமுற்றோர் உதவித்தொகை. ரெஜிலா, ரோஹித், தோரியா, நிதிஷ், சிவா. வாங்கிட்டீங்கல்ல? அவ்வளோதான். ஜெஸ்லின், நாஸ்ரின் ஜோ, மயோலின் மினிகா, பெர்ஷியா, கருணி, நாராயணமோன், பாத்திமா, ஜெனிஃபா, ரைமா ராகி, ஆல்பண்டோனி, அனிதா மெர்சி, கிஷான், நந்திஷ், சிஜின், ஜோபிஸ், ஜெஸ்லின், ரெஜிலா, ரோஹித், தோரியா, நிதிஷ், சிவா. இதில் யாராவது இருக்கீங்களா? உங்க பேர் என்ன? அப்புறம் ரதீஷ். ரதீஷ் ஒரு மாணவி இருந்தாங்க. ரதீஷ், ரதீஷ்னு ஒரு மாணவி இருந்தாங்களா? ஓடியாங்க. ரித்திக் சைரோன். ரித்திக் சைரோன் இருக்கீங்களா? ரித்திக் சைரோன். ரித்திக் சைரோன்.
Masrin Mito, Mayorin Unika, Darshia, Karuni, Narayanamon, Karuni, Fatima, Jennifer. என்ன படிக்கிறீங்க? phone number? வேற யாராவது இருக்கீங்களா? டோக்கன் இருக்கிறவங்க இருக்கீங்களா? டோக்கன் யாராவது இருக்கீங்களா? ஃபோன் நம்பர் இவ்வளவு நேரம் அமைதி காத்த தாய்மார்கள், தந்தைமார்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எங்களது அம்மா அப்பா ட்ரஸ்டின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அப்பா ட்ரஸ்ட் மூலமாக தலைவர் ஜெயக்குமார் பி அவர்கள் பல உதவித்தொகைகளை வழங்கியதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தையல் மிஷின் வழங்கப்படும்.
அடுத்து சரோஜினி போங்க. ஆதிரா அடுத்த ஆதிரா ஆதிரா இன்னும் ஒண்ணு இருக்கா? ஆமா சரோஜினி சரோஜினி ஆதிரா இனி ஒரு விஷயம் இருக்காங்க முடிஞ்சில அவங்க நேம் என்னது? அவங்க நேம் என்னது? அண்ணா அடுத்து கண்ட்ரா கனிஷ் அடுத்து அனீஸ் చాపడుతుందా? കുറെ വില്ലന്മാരുണ്ട്. കണ്ടുപിടിച്ചതായതും കാലൊടിച്ചതും എന്നൊക്കെ പറഞ്ഞുള്ള இந்த மாதிரி
കുഞ്ഞാറ്റു പപ്പാന്റെ ചുങ്ങടുത്തു എവിടെ പയ്യൻ